காரில் அப்படியே வேகமாக போயிட்டுருக்கீங்க. அப்போ வெளியே பார்க்கும்போது ஒரு அழகான சன்செட். அந்த சன்செட்டை அப்படியே உங்களோட கேமராவை எடுத்து இப்படி வச்சு ஒரு ஷாட் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி ஷாட் இதுன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு பின்னாடி சில ட்ரிக்ஸ், சில டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண தான் இந்த டியூட்டோரியல் உங்களுக்காக நான் போடுறேன். என் பேர் சுபாஷ், இது என்னோடய யூடியூப் சேனல். ஸோ இந்த ஃபோட்டோவில் என்னென்னலாம் நம்ம வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பேசலாம். லொக்கேஷன், நம்ம சப்ஜெக்ட் இருக்க லொக்கேஷன், அப்போ நம்ம எந்த லொக்கேஷன் எந்த ஆங்கிளில் இருந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தீர்மானிக்கணும். சப்ஜெக்ட் நான் இங்கே சொல்கிறது வந்து பில்டிங், சன்னை கிடையாது. சன் வந்து நம்ம சப்ஜெக்ட் கிடையாது. சன் வந்து நம்மளோட பேக்ரவுண்ட். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சன் வந்து ஈஸ்ட்டில் ரைஸ் ஆகி வெஸ்ட்டில் செட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் எடுக்கணுன்னா நீங்கள் ஈஸ்ட்டை நோக்கி நீங்கள் உங்களோட லொக்கேஷன் சூஸ் பண்ணணும். ஸோ சன்னுக்கும் உங்களுக்கும் நடுவில் நம்மளோட சப்ஜெக்ட் இருக்கணும். அப்படி தான் இந்த ஃபோட்டோ கிடைக்கும். சன்செட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கணும், சன்செட் இங்கே ஆகணும், நடுவில் நம்மளோட சப்ஜெக்ட் இருக்கணும். இது எந்த டிஸ்டன்ஸ் வேணுமானு இருக்கலாமா? இல்லை, அதுலேயும் சில சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம லென்ஸை பொறுத்து. இதையும் நான் வந்து அடுத்த செக்ஷனில், அதாவது நம்மளோட ஹைப்பர் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணவும் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். அடுத்து டைமிங். இந்த டைமை வந்து எப்படி வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்ருப்பீங்க. இதுக்காக ஒரு ஆப் வந்து ஆக்சுவலாக இருக்குது. அந்த ஆப்புக்கு பேர் ஃபோட்டோபில்ஸ். இப்போ அந்த ஆப்பில் தான் நம்ம இந்த டைம் அண்ட் லொக்கேஷனை நம்ம வந்து அழகாக நம்ம வந்து பிளான் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளானிங் தான் இந்த ஷாட்டுக்கு ஃபவுண்டேஷன். பிளானிங் தப்பாயிடுச்சுன்னா இந்த ஷாட் வராது. ஸோ கவனமாக அடுத்த இருக்க ஸ்டெப்ஸை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஸோ ஹைப்பர் ஃபோக்கல் டிஸ்டன்ஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்னங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும். இந்த டயக்ராம் அதை புரிஞ்சிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட கேமரா லொக்கேஷன், இதுதான் நம்மளோட சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஹைப்பர் ஃபோக்கல் இந்த பிளேன் தான் நம்ம வந்து ஹைப்பர் ஃபோக்கல் பிளேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹைப்பர் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஹெச்ன்னு நம்ம இந்த ஃபோட்டோவில் வந்து டெனோட் பண்ணியிருக்காங்க. இந்த டயக்ராம் ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணது வந்து ஃபோட்டோபில்ஸ், அவங்களோட அஃபிஷியல் டயக்ராம் இது. பட் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ்க்காக நம்ம வந்து அவங்களோட இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹைப்பர் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் எதை நம்பி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டரை நம்பி தான் இருக்கும் இதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. ஒன்று, நம்ம கேமராவில் இருக்க லென்ஸோட ஜூம் லென்த் 50 mm, 100 mm, 200 mm சொல்கிறோம்ல அது, ப்ளஸ் நம்ம கேமராவோட அப்பர்ச்சர் சைஸ் f/2.8, f/1.8, f/5 அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அதை 2 நம்பி தான் வந்து இந்த ஹைப்பர் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் மாறும். இப்போ நம்ம வந்து ஒரு 100 mm லென்ஸ் இங்கே மாட்டிட்டோம், அதை வந்து f/2.8 வைக்கிறோம் அப்படின்னா அதுக்குன்னு அந்த ஹைப்பர் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் சொல்லும். அதுதான் நம்மளோட ஹைப்பர் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். இது வெறும் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இந்த ஹைப்பர் ஃபோக்கல் டிஸ்டன்ஸில் இதில் half இந்த பாயிண்ட் வரும். இந்த பாயிண்டில் இருந்து டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி எல்லாமே வந்து நம்ம டெப்த் ஆஃப் ஃபீல்டில் கவர் ஆகும். நீங்கள் வந்து அது பிளர்ன்னு சொல்லவே முடியாது. இது வந்து நிறையா இடத்துல வந்து இந்த ஹைப்பர் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். முக்கியமாக இந்த சன்ரைஸ் சன்செட் அலைன்மெண்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை ஏன் வந்து இந்த இடத்துல சொல்கிறேன்னா, சப்போஸ் இதுதான் உங்களோட சப்ஜெக்ட் அப்படின்னா உங்களோட ஹைப்பர் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் கேமராவுக்கும் இருக்க டிஸ்டன்ஸை விட ஹைப்பர் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ ஹெச் should be less than camera and subject distance. இது யூஸ் பண்ணால் தான் நம்மளோட அந்த டிசைர்டு எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம அந்த ஃபோட்டோபில்ஸ் ஆப்பை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். அதை அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அந்த ஹைப்பர் ஃபோக்கல் டேபிள் வரும். கீழே ஸ்க்ரால் பண்ணால்
இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ம கேமராவை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய கேமரா Canon 60னால இங்கே அதை தான் நான் வந்து சூஸ் பண்ணுறேன். உங்களோட கேமரா மாடலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஹைப்பர் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி மேலே வந்து உங்களோட அப்பர்ச்சர் சைஸ் இருக்கும். இது வந்து உங்களோட லென்ஸோட ஜூம் லென்த், இவங்க ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. என்னோடய லென்ஸ் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு 600 mm லென்ஸ்னால் நான் இந்த ரோவை தான் நான் வந்து பார்க்க போகிறேன். இது ஏன் நான் வந்து இப்போ சொல்கிறேன் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து மேலே டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்க பிளானரை வந்து நம்ம செலக்ட் பண்ணி உள்ளார வந்துட்டோம். இப்படி தான் இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட நம்ம கூகுள் மேப்பே வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே இந்த மேப் வந்து நான் இப்போ இருக்க லொக்கேஷன், அதாவது மஸ்கட் அப்படிங்கிற சிட்டியோட மேப் தான் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு பெரிய சிம்பிள் மாதிரி, இந்த பில்டிங் போட்டு ஏதாவது ஃபோட்டோ இருந்துச்சுன்னா இதை வந்து டைரெக்டாக நீங்கள் மஸ்கட் அப்படின்னு மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய சப்ஜெக்டாக நான் வந்து சூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல இருந்து நான் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், அந்த நம்மளோட சப்ஜெக்ட் வந்து ஒரு தாராளமான டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய கேமரா பொசிஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் பொசிஷன் தான் இப்போதைக்கு. நம்ம இந்த ஆரஞ்ச் ட்ராப் பின் வந்து நம்மளோட கேமரா லொக்கேஷனாக இருக்கும். இதை நம்ம அப்படியே ஸ்க்ரீனில் ஹோல்டு பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இந்த பின்னை வந்து இந்த ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ராப் பண்ணிடும். இப்போ நம்மளோட சப்ஜெக்டில் போயிட்டு மேலே இருக்க இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பின் அப்படியே வந்து இங்கே ட்ராப் ஆகும். பிளாக் பென் வேறு எங்கேயாச்சும் ட்ராப் ஆனிச்சுன்னா கூட நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணிங்கன்னா திரும்பி இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன். இதில் வந்து டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்சுக்கும் பிளாக் பென்னுக்கும் நடுவில் 1.7 kilometers அப்படின்னு காமிக்குது. இது வந்து நம்மளோட அசிமுத் ஆங்கிள் டைரெக்ஷன். இந்த ஆல்டிடியூட் டிஃப்ரென்ஸ் வந்து அகெயின் இட் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். 15 meters இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரஞ்ச் பாயிண்ட்டுக்கும் பிளாக் பாயிண்ட்டுக்கும் இருக்க எலிவேஷன் டிஃப்ரென்ஸ். ஒருவேளை இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டைரெக்டாக வரல, இந்த பாக்ஸ் உங்களுக்கு டிஃபால்ட்டாக டிஸ்பிளே ஆகலைன்னா நீங்கள் இந்த பாரை மட்டும் நீங்கள் வந்து ஸ்லைட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து செப்பரேட் டேப்ஸில் வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்கும். நம்மளுக்கு தேவையானது இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு செகண்ட் டேப் தான் வந்து நம்மளோட ஆரஞ்ச் அண்ட் பிளாக் பாயிண்ட் டேப். இந்த லொக்கேஷனை நீங்கள் சூஸ் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான ஃபேக்டரை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். இந்த டாட்டட் லைன் தான் வந்து நம்ம ஆரஞ்ச் பாயிண்ட்டுக்கும் பிளாக் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற லைன். ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் நம்மளோட சப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த டைரெக்ஷனுக்கு பர்பெண்டிகுலராக நம்ம வந்து மூவ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஃப்ரீடம் வேணும். இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ எக்ஸாக்ட் பர்பெண்டிகுலராக வராட்டாலும் எனக்கு இந்த பேவ்மெண்ட் இருக்குது. இதை ஏன் நான் வந்து சூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த பிளானில் லைட்டாக அக்யூரசி மிஸ் ஆகி சன் வந்து இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும், இல்லை இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு லொக்கேஷனில் மூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸ் ஃப்ரீடம் வந்து நீங்கள் வந்து உங்களோட லொக்கேஷனை செலக்ட் பண்ணும்போது இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ திரும்பியும் இந்த பேக் ஆரோ மார்க்கை அழுத்தி மெனுவுக்கு வர போகிறேன், மெயின் மெனுவுக்கு. ஏன்னா நம்ம இந்த டிஸ்டன்ஸை வச்சு நம்ம வந்து இப்போ ஹைப்பர் ஃபோக்கல் டிஸ்டன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்த்தது வந்து சப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து 1.7 kilometers. ஸோ நம்மளோட ஹைப்பர் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் வந்து 1.7 kilometersஐ விட கம்மியாக இருக்கணும். ஸோ 600 mmக்கு பார்த்திங்கன்னா 1.7 kilometersஐ விட கம்மியானா நம்ம வந்து f/7.1 யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் சேஃபர் சைடுக்கு f/8 போகலான்னு யோசிக்கிறேன். இப்போ 1.5 kilometers நான் வந்து சூஸ் பண்ணேன்னா என் சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸில் இருக்காது, பின்னாடி இருக்க சன்னும் வந்து பிளர் ஆகாமல் ஃபோக்கஸ்லேயே இருக்கும். இப்போ திரும்பியும் பிளானருக்குள்ளார நம்ம வந்துட்டோம். இப்போதைக்கு பிளானர் வந்து இந்த டேட்டில் இருக்குது, இந்த டைமில் இருக்குது.
நம்ம இந்த டேட்டையும் டைமையும் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இந்த சன்ரைஸ் சன்செட் பொசிஷன்ஸ் வந்து மாற ஆரம்பிக்கும். நம்மளோட டைமுக்கு ஏற்ற மாதிரி இந்த சின்னதாக இருக்க எல்லோ லைன் வந்து மாறிக்கிட்டே வரும். ஸோ இதை வந்து ரிவர்ஸாக நம்ம வந்து சர்ச் பண்ணுறதுக்கு இவங்ககிட்டையும் ஒரு அற்புதமான ஒரு டூல் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச டூல் இந்த சர்ச் டூல். ஸோ இந்த ஃபைண்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சன் மூன் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து சன்னை செலக்ட் பண்ணிக்கோங்க. மூணு வந்து மூணு டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக இருக்க ஒரு டூல். அது வந்து இன்னொரு நாள் நம்ம வந்து கவர் பண்ணலாம். இப்படி திறந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனோட இந்த மேப் திரும்பியும் ரீகலர் ஆகி உங்களுக்கு வரும். ஏற்கனவே இருந்த பிளாக் பாயிண்ட் வந்து இங்கே எல்லோ பாயிண்ட்டாக மாறி இருக்கும். நீங்கள் இந்த எலிவேஷன் டேபை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எல்லோ பாயிண்ட்டுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும். இதுதான் நம்மளோட கேமரா லொக்கேஷன். இதுதான் அந்த எல்லோ பாயிண்ட். எல்லோ பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கும் போது சன் இந்த பாயிண்டில் எவ்வளோ ஹைட்டில் இருக்குங்கிறத டினோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். ஆரஞ்ச் பாயிண்ட்டுக்கும் பிளாக் பாயிண்ட்டுக்கும் எலிவேஷன் டிஃப்ரென்ஸ் 15 மீட்டர்ஸ்னால் இந்த எல்லோ பாயிண்ட் அந்த 15 மீட்டர்ஸ்லேருந்து 14 மீட்டர்ஸ் ஹைட்டில் இது இருக்குது. ஸோ நம்ம ஆரஞ்ச் பாயிண்ட் இருக்க கிரவுண்ட் லெவலில் இருந்து இந்த எல்லோ பாயிண்ட் ஆல்மோஸ்ட் 29 மீட்டர்ஸ் ஹைட்டில் இது இருக்குது. இந்த ஆரஞ்ச் பாயிண்ட்டு தான் நம்ம சன் இருக்க எஸ்டிமேட்டட் பொசிஷன் ஃபோட்டோ எடுக்கும்போது. சன்னோட சென்டர் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமான ரெஃபரன்ஸ் பாயிண்ட். நம்ம சன்னோட சென்டர் ரெஃபரன்ஸ் இங்கே இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பில்டிங் பின்னாடி ஒளிஞ்சிருந்து கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கிடைக்கும். இந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து இப்போ வந்து டிசைட் பண்ணுறதுக்கு தான் இந்த லென்த்தை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து 274 தேவையில்லை. இந்த பில்டிங் வந்து 10 மீட்டர்ஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா ஹாஃப் லென்த் இந்த பாயிண்ட் வந்து 5 மீட்டர்ஸாக இருக்கும். ஸோ நம்ம 5 மீட்டர்ஸில் நம்ம இந்த டிஸ்டன்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுக்கிற அந்த ஃபோட்டோவில் அந்த பில்டிங் ஹைட்டு வந்து கிட்டத்தட்ட 20 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ 20 மீட்டர்ஸ் அப்படின்னா 10 to 15 மீட்டர்ஸில் நான் சன் வந்து வர மாதிரி வச்சேன்னா எனக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஷாட் வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எலிவேஷன் டேபை சூஸ் பண்ணிவிட்டு இந்த நியூமரிக் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ நான் இதை பேக் ஸ்பேஸ் பண்ணிவிட்டு 14 அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். நான் இங்கே இந்த சர்ச் பட்டனை அழுத்தினேன்னா எனக்கு ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் அந்த ரிசல்ட்ஸ். எப்போ இந்த சன் பொசிஷன் கரெக்டாக இதே மாதிரி நம்ம சூஸ் பண்ண மாதிரி வரும் அப்படிங்கிறத அழகாக இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நான் ஃபோட்டோ எடுத்த டேட் வந்து September 2. ஸோ கிட்டத்தட்ட இந்த டேட்டை ஒட்டி வருது. இதில் காமிக்கிற டேட்டில் இருந்து 1-2 நாள் முன்ன பின்ன வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நம்மளுக்கு அடுத்தது இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னா 11th of April 2021 தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ திருப்பி கிடைக்கும். இதில் வந்து டேட் ஃபார்மேட் வந்து கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க. 4-8 எல்லாமே வந்து நம்ம மந்த்தை டினோட் பண்ணுறாங்க. இது வந்து டேட் வந்து டினோட் பண்ணுது. நான் வந்து September 2 அன்றைக்கி எடுத்த அதே மாதிரி ஒரு ஃபோட்டோவை அப்ராக்சிமேட்டாக அதே மாதிரி எடுக்கணுன்னா நீங்கள் வந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்பியும் நம்ம பிளானர் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த டேட் இந்த டைமுக்கு நம்ம வந்து போய் அந்த பொசிஷன் எப்படி இருக்குங்கிறத இது உடனே காமிக்கும். இப்போது இந்த டேப்பில் நம்ம வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா இந்த டைம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இதை நீங்கள் இப்போ வந்து மெதுவாக அப்படி ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மினிட்டாக வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த லைன் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறப்போகுது. இன்னொரு முக்கியமான அட்வைஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணுன்னா இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 20 minutes முன்னாடி போய் வெயிட் பண்ணுங்கள். ஒரு டைம் லேப்ஸ் மாதிரி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக ஷார்ட் வந்து ஏற்கனவே எடுத்தாச்சு. இப்போ சும்மா அப்படியே டைம் லேப்ஸ் மாதிரி ஓடுது. ஸோ இதுதான் அங்கே இருக்க தெரிகிற சீன்.
ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் வந்து 5.6 இருக்குது. ஷார்ட் ஃப்ரேம் வந்து நான் வந்து 1000 வச்சுருக்கேன். ஸோ இதுதான் யூஸ் பண்ணுற செட்டிங்ஸ். இதுதான் என்னோடய ரா ஃபோட்டோ. இப்போ ரைட் சைடில் தெரிகிற ஃபோட்டோ தான் நான் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறமே வர ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வந்து நான் போஸ்ட் ப்ராசஸிங்கில் நிறையா வேலை பண்ண வேண்டியது இருந்துச்சு, புது சேலஞ்சஸ். மெயின் ரீசன் என்னென்னா, நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குற ஃபோட்டோலேயே உங்களுக்கு தெரியும், என்னோடய லென்ஸ் வந்து ஃபாகிங் ரொம்பவே அந்த எஃபெக்ட் இருந்துச்சு. இதை ரிமூவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. போஸ்ட் ப்ராசஸிங் ரொம்ப லென்த்தான ப்ராசஸ்னால நான் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணல. இது வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து செப்பரேட்டாக போஸ்ட் ப்ராசஸிங் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி இந்த டுட்டோரியலை பார்த்து நிறையா விஷயங்கள் நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி புது டெக்னிக்ஸ், புது ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த சேனலோட முக்கியமான ஒரு டார்கெட், ஒரு அப்ஜெக்டிவ் மாதிரின்னு சொல்லலாம். அடுத்து நீங்கள் இந்த சேனலில் இருந்து என்ன மாதிரி வீடியோஸ்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இதே மாதிரி அட்வான்ஸ் டெக்னிக்ஸ், ஐடியாஸ் அண்ட் அந்த சின்ன நுணுக்கங்கள் அதெல்லாம் வந்து வித்தியாசமாக நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் லேப்ஸ், ஹைப்பர் லேப்ஸ், இதிலே வந்து ஹோலி கிரேல் வெர்ஷன், அதாவது வந்து டே டு நைட் ஷிஃப்ட் ஆகிறது எப்படி வந்து டைம் லேப்ஸில் எடுக்கலாம், எப்படி வந்து ஹைப்பர் லேப்ஸில் எடுக்கலாம், ஸ்மூத்தாக ஸ்டேபிளைஸ்டாக ப்ரொஃபஷ்னல் மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி டெக்னிக்ஸ். அப்புறம் வந்து ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி, ஸ்டார் ட்ரெயில்ஸ், அப்புறம் வந்து மில்கி வேவ் எடுக்கிறது, இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த சேனலில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது வெறுமனையாக ஒரு யூடியூப் சேனல் மட்டும் கிடையாது, இது ஒரு பிளாட்ஃபார்ம். என்ன மாதிரி மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே இதில் இன்ட்ராக்ட் பண்ணுங்கிற ஒரு ஆசையில் தான் இது வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறது கிடையாது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும், உங்களோட ட்ரிக்ஸ், உங்களோட ஐடியாஸும் நீங்கள் வந்து என் கூட ஷேர் பண்ணலாம். நானும் வந்து கற்றுக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான். புது விஷயங்கள் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு நிறையாவே இருக்குது. கற்றுக்கிட்டது தான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் அடிச்சு விடுங்க.